ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நீங்காத நினைவுகள். அத்தியாயம் 22. அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அங்கிருக்கும் மலைவாழ் குழந்தைகளுக்கு டியூஷன் எடுப்பதற்காக மதியமே அங்கு சென்றவள் மாலை வரையிலும் இருந்துவிட்டு 4 மணிக்கு மேல்தான் கிளம்பினாள். வரும் வழியில் மனோகர் இன்னும் இருவருடன் வந்து வழிமறிக்க சட்டென்று பிரேக் போட்டவள் தடுமாறி ஸ்கூட்டியிலிருந்து கீழே விழுந்தாள். அவன் வேண்டுமென்று அவரிடம் வம்பிழுக்கத்தான் வந்திருந்தான். யுகேனும் மித்ராவும் திருமணம் செய்து கொண்டதில் மனோகர் பயங்கரமான பொறாமை உணர்வில் இருந்தான். கீழே விழுந்தவளை தூக்கிவிட மனோகர் அவள் அருகில் வர அவனை வேகமாக தள்ளிவிட்டவளோ அவளாகவே எழுந்து நின்றாள். ஏய், உனக்கென்ன பைத்தியமா? இப்படி வந்து வழியில் நிற்கிற? நான் மட்டும் பிரேக் போடாட்டி இந்நேரம் நீ மேலே போயிருப்ப. உன் கையால் மேலே அனுப்பி வைக்கிறதா இருந்தால் கூட அது எனக்கு சம்மதந்தான் என்றவனை துச்சமாக பார்த்தவள் அவனுடன் வந்திருக்கும் இருவரையும் ஓரக்கண்ணால் நோக்கினாள். பார்ப்பதற்கு வாட்டசாட்டமாக இருந்த அவர்களை கண்டதும் தான் அவளுக்கு சுற்றுப்புறம் உரைக்கத் தொடங்கியது. இருபுறமும் செடிகள் அடர்ந்த அந்த மண்பாதையில் இவர்களை தவிர வேறு யாருமே இல்லை. மனதில் ஏதோ பயம் தோன்ற சூழ்நிலை சரியில்லை என்பதை உணர்ந்தவள் வேகமாக ஸ்கூட்டியில் ஏறி அமர்ந்து அதை ஸ்டார்ட் செய்ய பார்த்தாள். ஆனால் மனோகர் ஸ்கூட்டியில் இருந்த சாவியை எடுத்துக்கொண்டு அவளை பார்த்து ஒரு மாதிரியாக சிரித்தான். இவ்வளோ ஈஸியாக உன்னை விடுறதுக்காகவா இவ்வளோ பிளான் பண்ணி உன்னை மடக்கியிருக்கேன்? மனோகர், வேணாம், தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணாத. இதெல்லாம் அர்ஜுன் சாருக்கு தெரிஞ்சா உன்னை பிச்சிருவார். ஒழுங்காக வழியை விடு. நீங்கள் நடக்கிறதெல்லாம் அவன்கிட்ட சொன்னாதானே அவனுக்கு தெரியும். உன்னால் சொல்ல முடியாத மாதிரி பண்ணுறேன் பாருடி என்றவன் அவள் கையை பிடிக்க வர ஸ்கூட்டியையே அவன் மீது தள்ளிவிட்டவள் ஹேண்ட்பேக்கை மட்டும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து ஓடத் தொடங்கினாள். அவர்களும் பின்னோடு துரத்தி வர பயந்து போனவளோ அவர்களின் வேகத்திற்கு தன்னால் ஈடு கொடுக்க முடியாது என்பதை உணர்ந்து செடி கொடிகளை நடுவே ஓடத் தொடங்கினாள். எங்கேனும் ஒளிந்து கொள்ளலாம் என்று நினைத்தே அந்த வழியில் புகுந்தவளை விடாமல் மனோகரும் அவனுடன் வந்த ஆட்களும் துரத்தி கொண்டு வர ஓடியபடியே ஹேண்ட்பேக்கிலிருந்து ஃபோனை எடுத்து யுகேனுக்கு ஃபோன் செய்தாள். அவன் ஃபோனை எடுத்து ஹலோ என்றதும், அர்ஜுன், அந்த மனோகர் 2 பேரோட வந்து என்னை வழிமறித்து துரத்துறான், கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே ஒரு பள்ளத்தில் உருண்டோடி விழுந்து விட்டாள். ஃபோனும் மேலேயே நின்றுவிட மீண்டும் அதை எடுக்க மேலே போனால் மாட்டிக்கொள்வோம் என்பதை உணர்ந்தவள் இப்பொழுது அவள் விழுந்த பள்ளத்திலேயே நல்ல மறைவான இடம் இருக்க மூச்சை பிடித்து கொண்டு அங்கேயே நன்றாக ஒளிந்து கொண்டாள். பக்கத்திலிருந்து செடி கொடிகளை கொண்டு நன்றாக மறைத்தும் கொண்டாள். வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு நிச்சயமாய் அவள் இந்த இடத்தில் ஒரு பள்ளம் இருப்பதும் அதில் அவள் ஒளிந்திருப்பதும் தெரியாது. அவர்கள் இங்கிருந்து சென்று விட்டால் வெளியில் வந்து தப்பிவிடலாம் என்று நினைத்தவள் அங்கேயே அமைதியாக ஒளிந்தும் கொண்டாள். ஆனால் யுகேனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. பாதியிலேயே ஃபோனும் கட்டாகிவிட மீண்டும் ஃபோன் செய்த பொழுது அவள் எடுக்காமலும் போகவும் மிகவும் பயந்து போனான். அவள் எங்கிருக்கிறாள் என்று கூட தெரியாமல் மிகவும் குழம்பி போனான். சஞ்சயும் வீட்டில் இல்லை. ஏதோ வேலை விஷயமாக வெளியூர் சென்றிருந்தான். அவள் டியூஷன் எடுக்கும் இடத்திற்கு போகலாம் என்று முடிவு செய்தவன் பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்ப வரும் வழியிலேயே மித்ராவின் ஸ்கூட்டியை பார்க்க அது கீழே விழுந்து கிடந்தது. அங்கு யாரும் இல்லை. எங்கு போனாள் என்று தெரியாமல் மித்ரா மித்ரா என கத்தத் தொடங்கினான். அவனின் குரல் மித்ராவை எட்டாவிட்டாலும் மனோகரை நன்றாகவே எட்டியது. அவனையும் இங்கு வரவழைத்து இருவருக்குமாகவே முடிவு கட்ட எண்ணியவன் வேண்டுமென்றே ஒரு பெண் அலறுவதைப் போல் சப்தமிட்டு கொண்டு அனைவரும் ஒளிந்து கொண்டனர். இந்த அலறல் சப்தத்தை கேட்ட மித்ரா தன்னை வெளியில் கொண்டு வர ஏதோ வலைவிரிக்கிறார்கள் என்று எண்ணி இன்னும் நன்றாக ஒளிந்து கொண்டாள். யுகேனும் சப்தம் வந்த திசையை நோக்கி வேகமாக ஓடினான். அவன் அருகில் வந்ததும் மீண்டும் அவள் பெயரை சொல்லி கூப்பிட அது மித்ராவிற்கு நன்றாகவே கேட்டது. இருந்தும் அவளுக்கு வெளியில் வர இன்னும் தைரியம் வரவில்லை. ஒருவேளை அது யுகேனாக இல்லாவிட்டால் என்ன செய்வது என்று பயந்தவள் அப்படியே தான் இருந்தாள். சிறிது நேரத்தில் யுகேனை அந்த மூவரும் சேர்ந்து சுற்றி வளைத்து தாக்கத் தொடங்கினர். எதிர்பாராத இந்த தாக்குதலில் யுகேனுக்கு நன்றாகவே அடி விழுந்தது. அவர்கள் தள்ளிவிட்டதில் கீழே விழுந்தவனுக்கு நெற்றியில் அடிபட்டு ரத்தம் வேறு கொட்டத் தொடங்கியது. அடிதாங்காமல் ஓய்ந்து போனவனை தூக்கி நிறுத்திய மனோகர், அவளை கூப்பிடு, நீ கூப்பிடாதான் வெளியே வருவா என்று சொன்னான். அதை கேட்ட யுகேன், மித்ரா எங்க என்று கேட்க, எனக்கு எப்படிடா தெரியும்? அவள் எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டு இருக்கா. நீ போட சத்தத்தில் அவள் தானாகவே வெளியே வரணும் என்று மனோகர் சொல்லவும் தான் மித்ராவிற்கு எதுவும் ஆகவில்லை என்று நினைத்து ஒரு பெருமூச்சை வெளியேற்றியவன் அவன் முகத்தில் ஓங்கி ஒரு குத்தை விட்டான். அந்த ஒரு அடிக்கே சுருண்டு விழுந்த மனோகரை பார்த்த மற்ற இருவரும் யுகேனை திரும்பி தாக்க வர அவர்கள் இருவரையுமே எளிதில் சமாளித்து அடித்து துவைத்து விட்டான். மூவரையும் எங்கு செல்ல விடாமல் பிடித்து வைத்தவன் போலீஸுக்கு ஃபோன் செய்திருந்தான். சிறிது நேரத்திலேயே போலீஸும் அங்கு வந்துவிட அவர்களை இழுத்து கொண்டு செல்ல 2 பெண் போலீஸ் மட்டும் மித்ராவை தேட யுகேனுக்கு உதவி செய்ய வந்தார்கள். யுகேன் அந்த பள்ளத்தை தாண்டி கொண்டு மித்ரா என்று கத்த இது கண்டிப்பாக யுகேனின் குரல்தான் என்று முடிவு செய்தவள் மெதுவாக அந்த புதிரை நீக்கி பார்த்தாள்.
அங்கு அவன் நின்று மீண்டும் மித்ரா மித்ரா என்று கத்திக் கொண்டிருப்பதை பார்த்த பிறகே அவளுக்கு மூச்சு வந்தது. ஓடி சென்று அர்ஜுன் என்றபடி அவனை கட்டி கொண்டாள். அவள் உடல் இன்னும் பயத்தில் நடுங்கிக் கொண்டுதான் இருந்தது. அவள் முழுமையாக எந்த சேதாரமும் இல்லாமல் தான் இருக்கிறாள் என்பது தெரிந்த பின்னரே நிம்மதி அடைந்தவன் அவளை பிரித்து நிறுத்தினான். அவன் நெற்றியிலிருந்து ரத்தம் வழிந்து சட்டை முழுவதும் நனைந்திருப்பதை பார்த்தவளுக்கு உள்ளமெங்கும் பதறிப்போனது. என்னங்க, அந்த மனோகர் அடிச்சிட்டானா என்று கேட்டவளிடம் நடந்தவற்றை கூறியவன் அவளை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கூட்டி சென்று போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தான். ஹாஸ்பிட்டலுக்கு சென்று நெற்றி காயத்திற்கு மருந்து போட்டுக்கொண்டு ஒருவாறு இருவரும் வீடு வந்து சேர இரவே ஆகியிருந்தது. வரும் வரையிலேயும் ஒரு 10 முறையாவது அவனிடம் சாரி கேட்டிருப்பாள். தன்னால் அவனுக்கு அடிபட்டதை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. வீட்டிற்கு வந்ததும் அவன் குளிப்பதற்காக சென்றுவிட அவன் வரும் வரையிலேயும் வெளியிலேயே அமர்ந்திருந்தாள். அவன் துணி எதுவும் எடுத்து செல்லாததால் வெறும் டவலை மட்டும் இடுப்பில் கட்டிக்கொண்டு இன்னொரு டவலால் உடம்பை மூடிக்கொண்டு வெளியில் வந்தான். அவன் அப்படி மூடியிருந்த பொழுதும் அவன் முதுகில் ரத்தம் கட்டியதைப் போல் இருந்ததை கண்டவள் அவன் போத்தியிருந்த டவலை வெடுக்கென்று பிடித்து இழுத்தாள். அவன் மேனியெங்கும் பல இடங்கள் வீங்கி போயிருந்தது. மித்ராவிற்கு கண்ணீர் பெருக்கெடுத்து ஓட அவனிடம் என்ன சொல்வதென்று கூட தெரியாமல் உடைந்து போனாள். மித்ரா, இப்போ எது கலர? சாரிங்க, இப்படியெல்லாம் அடித்து வச்சுருக்காங்க. அவங்க அடித்ததுக்கு நீ ஏன் சாரி கேட்குற? அது மட்டும் இல்லாமல் நானே அவங்கள இதை விட அதிகமாக அடிச்சிட்டேன். இருந்தாலும் எல்லாம் என்னால் தான். விடு மித்ரா, லீவ் இட். மருந்து வச்சா எல்லாம் சரியாயிடும் என்றவன் பேண்டை மாட்டிக்கொண்டு நேராக கட்டிலில் போய் படுத்து கொண்டான். அவளுக்கு நன்றாகவே தெரிந்தது அவனுக்கு இருக்கும் மிகுந்த வலியை தன்னிடமிருந்து மறைக்கிறான் என்பது. அவன் உடலளவில் அனுபவிக்கும் வலியை அவள் மனதளவில் அனுபவித்து கொண்டிருந்தாள். ஏதோ சமைத்து கொண்டு போய் அவனுக்கு ஊட்டிவிட்டவள் அவனுக்கு மருந்து தேய்த்து விட்டாள். வழியில் அவன் துடிப்பதை காண கலங்கி போனவள் அவனை நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். அவள் அப்படி அணைத்ததும் அந்த நொடியில் அவன் இளமை நரம்புகளெல்லாம் முறுக்கேறி அவளை இழுத்து படுக்கையில் தள்ளி அவளோடு சரிந்தவன் அவள் முகமெங்கும் தனது இதழ்களை வேகமாக பதிக்கத் தொடங்கினான். சற்று கீழிறங்கி தொண்டை குழியில் அழுத்தமாக ஒரு முத்தத்தை பதிக்க அவளோ கிறங்கிய குரலில் அர்ஜுன் என்றழைத்து அவன் சிகையில் கையை நுழைத்து இன்னும் இறுக்கமாக தன்னுள் புதைத்து கொண்டாள். அவன் ஒரு நிலையில் இல்லை என்பது அவளுக்கு நன்றாகவே தெரிந்தது. அவனுடைய வலிக்கு தன்னை மருந்தாக தரவும் தயாராகவே இருந்தாள். இன்னும் சற்று கீழிறங்கி அவன் சேலையை களைத்து போட்டு அவள் மேனியெங்கும் முத்தம் வைக்க அவளுக்கு எல்லாமே மறந்து ஒரு புதிய உலகிற்குள் நுழைந்து கொண்டிருந்தாள். வெகு நேரம் அவளுடன் முத்தம் புரிந்து கொண்டிருந்தவனுக்கு அப்பொழுதுதான் தான் செய்து கொண்டிருப்பது மூளையில் உரைக்க அவளை விலக்கிவிட்டு சட்டென்று எழுந்தமர்ந்தான். ஆடை கலைந்து முடி கலைந்தும் கலையா ஓவியமாய் படுத்திருந்தவளை பார்த்தவனுக்கு மனம் சுட்டது. தேவையில்லாமல் அவள் உணர்வுகளையும் தூண்டிவிட்டதை எண்ணி வருந்தியவன் மித்ரா, ஐம் சாரி என்றான். அவன் இப்படி பாதியிலேயே எழுந்து சென்றதில் தவித்து கொண்டே இருந்தவள் அவன் சாரி என்று சொல்லவும் கோபத்தின் உச்சிக்கே சென்று விட்டாள். கனல் கக்கும் கண்களால் அவனை முறைத்தவள் தனது ஆடைகளையெல்லாம் சுருட்டி கொண்டு பாத்ரூமினுள் புகுந்து கொண்டாள். வெகு நேரம் சவரடியில் நின்றும் அவன் அவளிடத்தில் ஏற்படுத்திய தாபம் தனிய மறுத்தது. ஒரு வழியாய் தன் மனதோடு போராடி உணர்வுகளை எல்லாம் தண்ணீரின் வழியே கரைத்துவிட்டு வெளியில் வந்தவள் அவன் முகம் கூட காணாமல் வெளியில் சென்று சோஃபாவில் படுத்து கொண்டாள். விஹனுக்கு என்ன செய்து அவளை சமாதானம் செய்வதென்று புரியவில்லை. அவளுடைய உணர்வுகளும் அவனுக்கு புரியத்தான் செய்தது. ஆனால் அவன் நிலையோ அவளை விட பரிதாபகரமானதாயிற்றே. அவனுள்ளும் பேயாட்டம் நடத்தும் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்து கொண்டுதான் இருக்கிறான். ஒரு வழியாய் அந்த இரவை கழித்த இருவரும் இரவில் உறங்காமல் நன்கு விரிந்த பின்னரும் உறங்கிக் கொண்டிருந்தனர். காலையில் லேட்டாக இருந்தவள் யுகேனின் அறைக்கு சென்று பார்க்க அவன் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். நேற்று நடந்ததெல்லாம் கண்முன் விரிய அவளுக்கு அவளை நினைத்தே அவமானமாக இருந்தது. நேற்று அவன் மீது கோபப்பட்டதற்கு கண்டிப்பாக அவன் தன்னை தவறாகத்தான் எண்ணியிருப்பான். தான் இதற்காக அலைவதாக கூட அவனுக்கு தோன்றியிருக்கலாம் என்று நினைத்தவளுக்கு உடலெங்கும் கூசி போனது. இனி அவனை எந்த முகத்தை வைத்து கொண்டு எதிர்கொள்வது? இந்த அளவிற்கா தனக்கும் அவன் தேவைப்படுகிறான் என்று நினைத்து துடித்து போனாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி எப்படி போகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். பாய்.